ஹாய், வெல்கம் டு அர்னிவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 த ரூல் அந்த படத்தை பத்தி தான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி நேத்து பிரீமியர் ஷோ ஹைதராபாத்ல சந்தியா தியேட்டர்ல போட்டாங்க. அதுக்கு அல்லு அர்ஜுன் வந்து கலந்துகிட்டு இருந்தாரு. இதன் காரணமா அங்க நடந்த கூட்ட நெரிசல்ல 39 வயசான ரேவதி அப்படிங்கிறவங்க தன்னோட உயிரை இழக்க நேரிட்டது. அது போக அவங்களோட சன் ஸ்ரீதேஜ்ங்கிற 9 வயசு பையனுக்கும் ஹெவியா இன்ஜூர் ஆயிருக்கு. அவரும் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்காரு. இது ரெலவெண்டா படக்குழுவினர்கள் வந்து எக்ஸ் தளத்துல என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பினான்சியலா நாங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ண தயாரா இருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இறந்து போன ரேவதியோட ஆத்மா சாந்தி அடைய உங்க சார்பாகவும் எனக்காகவும் நான் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். சரி, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சீங்களா? இல்லைங்க, ஒயில்டு ஃபயர். படம் உண்மையிலேயே காட்டு தீ மாதிரி இருக்குங்க. ஆனால் இதில் சின்ன திருத்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, காட்டு தீ கொஞ்சம் லேட்டாக பற்றிக்கிச்சு, வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து காட்டு தீ மாதிரி அப்படியே சர 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 சரன்னு மொத்தமாக எரிஞ்சு முடிச்சிருச்சு. இன்னொன்று ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் வந்து சொல்லவே தேவையில்ல. ஒரு தெலுங்கு படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு எந்த குறையும் இல்லை. இங்கே கிட்டத்தட்ட நிறைய மீம் கிரியேட்டர்ஸ்க்கு இதுலேருந்து நிறைய மீம்ஸ் கிடைக்கலாம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்னென்ன மீம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறைய சாங்ஸ் இருந்துச்சு, ஒரு சில ஐட்டம் சாங்ஸ் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் டைம் ஹிட் ஆன அளவுக்கு இந்த டைமில் பெருசாக பாட்டு ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசாக இல்லை. சென்டிமெண்ட் இதெல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அது நல்லாவே என் கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் நான் ஒரு படத்துக்கு போனேன்னா அதுலேருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அந்த படம் எனக்கு போர் அடிக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதுலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கணும். அண்ட் தென் ஃபைனலாக படம் என் கூட கனெக்ட் ஆகணும். அந்த படம் என் கூட கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல படம் தான். இந்த படம் மூணையுமே கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் நீங்க கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். மற்றபடி படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க போய் எல்லாரும் ஃபேமிலியோட தியேட்டர்ல பார்க்கலாம். ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் சொன்னாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல அல்லு அர்ஜுனை தாண்டி ஃபகத் ஃபசிலோட நடிப்பு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல ஃபகத் ஃபசில் வந்து அப்படியே அந்த கேரக்டரை வந்து தூக்கி சாப்பிட்டாரு. நான் இதை வந்து நிறைய படங்களில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இதை என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல. அவரோட நடிப்பு நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டே இருக்கு. ஒரு சினி ஃபீல்டில் அவர் ஒரு வேற மாதிரி பர்சனாக உருவெடுத்துக்கிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரியல. படம் ஓவராலாக எந்த இடத்துலையுமே பெருசாக குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் சின்ன சின்ன குறைகள் இருக்குது. படத்தோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 3 hours 21 minutes. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் கொஞ்சத்தை கழிச்சிடலாம். அதில் கழிச்சிட்டு இந்த படத்தை விட்டீங்க அப்படின்னா படம் உண்மையிலே செம்ம படம். இது எல்லாரும் தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் நான் உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன். பாய்.